श्रीमहागुरभ्यो नमः। हरिः ओम्। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे குருபரம்பராம். ஜெம் டிவி நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய எம்மதமும் நம்மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம பகவத்கீதையிலின் ஒரு ஸ்லோகத்தை விரிவான அர்த்தத்தோட பார்க்கலாம். அத சைனம் நித்யஜாதம் நித்யம் வா மன்யதே மிருதம் ததா வித்வம் மகாபாஹோ நைனம் சோசித்துமர்ஹசி. இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம். இது 2வது அத்தியாயமான சாங்கிய யோகத்தோட 26வது ஸ்லோகம். இதுல பரமாத்மாவாகிய கிருஷ்ணர் என்ன சொல்றார் அப்படின்னா, அதச்சைனம் நித்யஜாதம் நித்யம் வா மன்யசே மிருதம். அதாவது பிறப்பு அப்படின்னு யாருக்கெல்லாம் இருக்கோ அவர்களுக்கு இறப்பு அப்படிங்கிறது பின்தொடர்ந்தே வரும் அர்ஜுனா அப்படின்னு சொல்றார் கிருஷ்ணர். அதச்சைனம் நித்யஜாதம் நித்யம் வா மன்யதே மிருதம். அதாவது இறப்பு யாருக்கெல்லாம் வந்துருத்தோ அவருக்கு அடுத்த பிறப்புங்கிறதும் தொடர்ந்தே வரும். அதாவது பிறப்பு இறப்பு இது இரண்டுமே நம்ம பின்னாடியே சுத்திட்டு இருக்கிற ஒரு ஜீவன் போலவே சுத்தின்னு இருக்குமாம் ரெண்டுமே. அதனால அதச்சைனம் நித்யஜாதம் நித்யம் வா மன்யதே மிருதம் ததாபித்வம் மகாபாகோ நைனம் சோசித்தும் அரசி. இதெல்லாம் உனக்கு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் நான் உன்கிட்ட சொல்றேன். இது தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நீ இன்னும் கொஞ்சம் கவலைப்பட்டு இருந்தானா, இந்த மாதிரி கஷ்டம் கவலையில சோகத்துல இருந்தானா, உன்னை விட ஒரு முட்டாள் இந்த உலகத்துல யாருமே இருக்க முடியாது அப்படின்னு சொல்றார் கிருஷ்ணர். அவர் ஏன் இப்படி சொல்லணும் அப்படின்னா, அவர் சொன்னதும் உண்மைதான். யாருக்கெல்லாம் பிறப்பு அப்படின்னு ஒன்று இருக்கோ, யாருக்கெல்லாம் சொல்றத எதுக்கெல்லாம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா உலகத்துல மனிதர்கள் மட்டும் இல்லை, மிருகங்கள் இருக்கு, பட்சிகள் பறவைகள் இருக்கு, இந்த மாதிரி சின்ன சின்ன உயிரினங்களான இந்த எறும்புகள், அந்த மாதிரி பூச்சிகள் அதெல்லாம் இருக்கு. அதனால எதுக்கெல்லாம் பிறப்புன்னு ஒன்று இருக்கோ, எதெல்லாம் இந்த உலகத்துல பிறப்பால வந்திருக்கோ, உள்ள இந்த உலகத்துல நுழைஞ்சிருக்கோ, அதெல்லாம் இறப்பால இந்த உலகத்தை விட்டு வெளியில போகணும், திருப்பியும் இன்னொரு பிறப்பால உலகத்துக்கே வரணும். அதனால பிறப்பு அப்படின்னு ஒன்று இருந்தா இறப்புங்கிறது எல்லாருக்குமே இருக்கணும். இதை ஏன் இந்த இடத்துல பரமாத்மா சொல்றார் அப்படின்னா, இந்த நேரத்துல நம்ம அர்ஜுனன் ஒரு கலக்கத்தோட ஒரு தயக்கத்தோட இருக்கலாம். என்னன்னா, என் சொந்தங்களையே, என் பந்தங்களை, என் மிற்றர்கள், என்னோட சொந்தக்காரா, என்னோட ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே நானே அழிக்கணுமா, என் கையால அந்த பாவச் செயலை நான் செய்யணுமா அப்படின்னு யோசிக்கிறான், தயக்கமாறான் நம்ம அர்ஜுனன். அவரை பார்த்துதான் கிருஷ்ணர் இப்போ ஃபுல்லா இந்த 2வது அத்தியாயம் முழுக்கவே, சாங்கிய யோகம் முழுக்கவே அதெல்லாம் சொல்லியிருந்திருக்கார் நம்மளோட கிருஷ்ணர். இந்த மாதிரி அழிச்சா அவரோட உடம்பை நீ அழிக்கிறே தவிர, சரீரத்தை அழிக்கிறையே தவிர, அதுக்குள்ள இருக்கிற ஆத்மாவுக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்றார் கிருஷ்ணர். அந்த ஆத்மாவின் லட்சணங்களை, அந்த ஆத்மாவின் இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபீச்சர்ஸை சொல்லிட்டு வர்றார் நம்மளோட கிருஷ்ணர். அதுல ஒன்னாதான் இதையும் சொல்லியிருக்கார். அதாவது எந்த ஒரு உடலுக்குள்ள, எந்த ஒரு தேகத்துக்குள்ள ஒரு ஆத்மா போய் ஒரு உயிரா ஆறதோ, அந்த உடலுக்கு ஒரு உயிர் கொடுக்கறதோ, அந்த ஆத்மா நிச்சயமாக அந்த உடம்பை விட்டு கொஞ்ச நேரத்திலேயே வெளியில வந்துடும். அந்த உடலுக்கும் அந்த தேகத்துக்கும் இறப்பு அப்படின்னு நேரிடும். அடுத்த இறப்புக்கு அப்புறம் திருப்பி இன்னொரு வாட்டி பிறக்குமாம் அந்த உயிர் இன்னொரு தேகத்துக்குள்ள போய். இந்த ஸ்லோகத்திற்குண்டான விரிவான அர்த்தம் இதுதான். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.